இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை இந்த ஒரு பதட்டமான ஒரு வழக்குல எஃப்ஐஆர் வந்து வெளியே கசிஞ்சிருக்கு. நேற்று பிரஸ் மீட்ல கமிஷனர் என்ன சொல்றாருன்னா டெக்னிக்கல் எரர்னு சொல்றாரு. நீங்களும் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, காவல்துறை கட்டுப்பாடு இருக்கீங்க, அவர் சொல்றது எந்த அளவுக்கு நியாயம்? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த பொழுது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, இப்படிப்பட்ட குற்றச் செயல் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். எந்தவித ஒரு அரசியல் தலையிலும் இல்லாதது இன்றைய நிலை தலைகீழாக மாறிவிட்டது. அதான் இது மாதிரி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்து அவர்களை மீது வழக்கு போட தயங்குகிறாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட குற்றங்கள் சர்வசாதாரணம் நடக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு இருக்கிற காவல்துறை ஆணையாளர் சொல்கிறாரு, ஹோஸ்டல் இருந்து 100க்கு கம்ப்ளைண்ட் வந்தது, அதன் பிறகு நான் வழக்கு பேசுகிறேன். இன்றைக்கு செய்தி இதே அடுத்தது வரேன். இன்றைக்கு அமைச்சர் என்ன சொல்றாரு, ஹோஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் மாணவி புகார் செஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. இதுலயே மாறுபட்ட கருத்து இருக்குது. இதுதான் காவல்துறையுடைய நிலைமை. இன்னொன்று, எஃப்ஐஆர் எப்படி கணிஞ்சது? இன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்ட மாணவியுடைய அந்த நிலையெல்லாம் பத்திரிகையில் வெளியே வந்துட்டு பேரே வரக்கூடாது, சட்ட நீதியாக பேர் வரக்கூடாது. ஆனால் எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்தது இன்றைக்கு கேட்டால் காவல்துறையில் வந்து ஏதோ சாக்கு போக்கு சொல்கிறாங்க. அந்த எரர் வந்துடுது, டெக்னிக்கல் எரர் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையல்ல. நேற்றைய தினம் இதே ஆணையார் சொல்கிறார், தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னார். இன்றைக்கி மாற்றி பேசுகிறாங்க. நிறைய பொண்ணுகள் பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, தைரியமா வந்து புகார் அளிப்பாங்க நம்ப முடியுதா? நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை நம்பி யாரும் வந்து புகார் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா புகார் கொடுக்குறவங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. எப்படி வந்து புகார் கொடுப்பாங்க? ஒரு அரசாங்கம் நடுநிலையோடு செயல்பட்டால் வந்து புகார் கொடுப்பாங்க. இதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஆட்சியில் இந்த அண்ணா நகர் பகுதியில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அதை விசாரிக்கவில்லை என்று வேறொரு காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு அந்த செய்தி வெளியில் வந்த பிறகு தானாக உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அடிப்படையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுறாங்க. அதை எதிர்த்து ஒரு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் இந்த அரசாங்கத்தை நம்பி எப்படி வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து புகார் கொடுப்பாங்க? அரசியல் நல்லா தெளிவா திருப்பி சொல்றேன். அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இது நாங்கள்லாம் எடுத்துக்கலாம், எந்த கட்சிக்காரும் எடுக்கலாம், நாங்கள்ல எந்த கட்சிக்காரும் இதை எடுத்துக்கலாம். பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் அலட்சியப்படுத்திய காரணத்தினால வேறொரு அனைத்து மகளிர் காவலத்துக்கு மாற்றப்படுறாங்க. இந்த செய்தி பத்திரிகையில் வருது, ஏதோ உயர்நீதிமன்ற நீதிபதி கவனத்துக்கு வருது. உடனடியாக உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தானாக முன் வந்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அடிப்படையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறார். இந்த தீர்ப்பை எதிர்த்து ஏன் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வானா? அது மூத்த வழக்கை வச்சு மேல்முறையீடு செய்கிறாங்க. அப்படி என்றால் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க தான் இந்த அரசு முயற்சிக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது யார் இந்த பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கின பெண்கள் வந்து முன்னிருந்து புகார் கொடுப்பாங்க? அதோட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் வந்து தானா முன் வந்து இந்த வழக்கு எடுத்து விசாரிக்குது. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இந்த ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு படுபாதாளத்துக்கு போயிட்டு யாருக்குமே பாதுகாப்பில்லை. அதான் இப்போ வரும்போது கூட சொன்னாங்க, திண்டுக்கல்ல ஒரு பெண்மணியை குத்தி கொண்டுட்டான்னு சொல்கிறாங்க. சோளக்காட்டில் இதெல்லாம் கிடக்குதான்னு சொல்கிறாங்க. நாள்தோறும் கொலை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே கிடையாது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சிருக்கும்.
சட்டத்துறை குறிப்பிட்ட நபர் வந்து திமுக சேர்ந்தவரே இல்ல. தினந்தோறும் அமைச்சரை வந்து பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாதிக்கிறாங்க. எல்லாருமே வந்து திமுக நபர் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதாவது திமுக பொறுப்பாளராக இருக்கின்ற காரணத்தினால தான் தங்குதடை இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் சென்று வந்ததாக தகவல். அதான் அதில் எல்லாமே இருக்குது. யார் எந்தெந்த நோட்டீஸ் இருக்குதெல்லாம் கூட முரசிலே பேர் வந்து கேட்டால் ஞானசேகரன் வெற்றர்னு சொல்லுவாங்க. பூரா பொய்யா பேசுகிறாங்க. உண்மை பேசினா தானே ஆகும். நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அவர் மதிக்க மாட்டேங்கிறாங்களே. ஆனால் நோட்டீஸ் இருக்குது, ஒன்று மட்டும் இல்லை. இன்னும் எங்கே போயிருக்குது தம்பி? அதுக்குள்ளே தானே அது இது அப்படி இல்லை. இதில் பேர் இருக்குது. நீட்டாக எப்படிங்க இப்படி அது அம்புக்குறி போட்டுக்குது பாருங்க, அந்த இடத்துல பேர் இருக்குது. அப்புறம் கீழே தான் இந்த இடத்துல ஞானசேகரன் இருக்குது. இதெல்லாம் அந்த பகுதியில் போய் கேட்டாவே தெரியும் சார்.